இந்தியாவில் எத்தனையோ கொலை நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் கண் கலங்கியிருப்பாங்க. ஆனால் 1919ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொலையில் யாருன்னே தெரியாத நபருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே கண் கலங்குச்சு. அதுதான் இந்தியாவிலே நடந்த மிக கொடூரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதை பற்றின உண்மையான செய்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு ஒரு சட்டம் வருது. அதுதான் விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம்ன்ற சட்டம். இந்த சட்டத்தோட பேர் ரவுலட் சட்டம். இது தொடர்ந்து இதை இந்தியாவில் அமல்படுத்தக்கூடாதுன்னு சத்யபால் சாஹிபுதீன் கிச்சுலு அப்படின்றவங்க வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கை ஆங்கில அரசு கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. இது அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப கடுப்பேற்றினதுனால போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 2 பேர் மட்டும் தனியாக 1919ஆம் ஆண்டு போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க போராட்டத்தில் நிறைய பேர் கலந்து பெரிய போராட்டமாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக பிரிட்டிஷ் போலீஸ் அவங்க 2 பேர்த்துமே பிடிச்சி சிறையில் போடுது. இங்கேருந்து தான் அந்த கொலைக்கான காரணமே ஆரம்பிக்குது. அப்போ தான் ரவுலட் சட்டத்தை பற்றி எதிராக காந்தியடிகள் ஒரு சில இடத்துல உரையாடுறாரு. அதை பார்த்த அமிர்தசரஸில் இருக்கிற மக்கள் நமக்காக போராடின அந்த 2 பேர்த்தையும் நாம தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அமிர்தசரஸில் இருக்கிற ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு பூங்கால அமைதியான முறையில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடம் எப்படி இருக்குன்னா, உள்ளே போயிட்டு வர ஒரே ஒரு வாயிலும் சுற்றி பெரிய காம்பவுண்ட் சேவரும் உள்ள ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நகரத்து உயர் அதிகாரியாக இருக்கிற ஜெனரல் டயர் அப்படின்றவர் இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்காக எந்த ஒரு அறிக்கையும் சொல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துகிற மாதிரி உத்தரவிடுறாரு. அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூட்டில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துக்குள்ளே குதித்து தப்பிக்கலான்னு போகிறாங்க. ஆனால் மூச்சு திணறி அவங்க செத்து போகிறாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய பெரிய காம்பவுண்ட் சேவில் ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஏறதுக்குள்ளேயே இந்த ஆங்கில அதிகாரிகள் எல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. ஸோ அந்த துப்பாக்கி சூட்டில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தும் போகிறாங்க. ஆனால் அரசு கணக்கெடுப்பின்படி எவ்வளோ பதிவாகுதுன்னா வெறும் 379 பேர் மட்டும்தான் துப்பாக்கி சூட்டில் இறந்து போனதாக பதிவாகுது. இந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. பரவி பல இடத்துல சோகத்தையும் உண்டாக்குனது மட்டும் இல்லாமல் பல போராட்டத்தையும் உண்டாக்குது. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா தான் இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்றதுல தீவிரமாகுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பல பிரபலங்கள் தங்களுக்கு கொடுத்த பட்டத்தையும் திறந்துடுறாங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நாட்டுப்பட்டோடு இருக்கும்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல்